ஸ்டடிப்பாங்க, மிக முக்கியமான ஆய்வு. சொல்லிட்டு அவன் முடிவு என்ன எழுதிருக்கான் தெரியுமா? நீ எவ்வளவு ஆல்கஹால் குடிக்கிற, தீபாவளிக்கு மட்டும் குடிக்கிறியா, இல்ல தீபாவளிக்கு லீவ் விட்டுட்டு மற்ற நாள்லாம் குடிக்கிறியா, அதெல்லாம் மேட்டரே கிடையாது. உன்னுடைய ஈரல் விலங்குகள் ஏதாவது ஒரு வகையில அந்த சுருக்க நோயை கொடுக்கக்கூடிய தன்மை இருந்ததுன்னா மது கண்டிப்பாக உன்னை நின்று கொள்ளும். அதான் அந்த ரிசர்ச் இன்ஃபரன்ஸ். இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னு வைங்களேன், ஒரு ஸ்டென்ட் வச்சு ஒரு 20 வருஷம் ஜம்முன்னு இருக்கலாம். 1.5 லட்சம் ரூபாய்க்கு வச்சுட்டு ஒரு பிரச்சனையும் வராது. ஒருவேளை ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண வேண்டியிருக்கா, கிட்னியை மாத்திட்டு 25 வருஷம் ஜம்முன்னு இருக்கலாம். ஆனா ஈரலும் சுருங்கிச்சு வைங்களேன், முழுசா சுருங்கிச்சுன்னா இன்றைக்கு அளவுல எந்த மருத்துவ முறையாலும் குணப்படுத்த முடியாது. அப்படியே குணப்படுத்தணும், உயிர் வாழ வைக்கணும் அப்படின்னா குணப்படுத்த முடியாது. உயிர் வாழ வைக்கணும்னா ஈரல் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணணும். யாரோ இறந்து போன ஒருத்தர் இருந்து ஈரல் எடுத்து வைக்கணும். இல்லைன்னா அண்ணனோ தம்பியோ தன்னோட ஈரல்ல கொஞ்சம் வெட்டி கொடுக்கணும். அவன் இட்லியவே வெட்டி தருவானான்னு தெரியாது, தான் ஈரலை எப்படி வெட்டி தருவான்னு நினைச்சு பார்த்துக்கோங்க. இதுக்கும் மேல 45 லட்சம் ரூபாய் அதுக்கு செலவு. இன்னைக்கு 15% தான் உயிர் வாழ்வதற்கான உத்தரவாதம் கொடுக்கிறாங்க. நண்பர்களே, நிறைய தொழில் முனைவோர்கள் இருக்கிறீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மதுவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவம் வந்து கொண்டிருக்கிறது. தயவு செய்து இங்கு இருப்பவர்கள் மதுவை ஒரு காலம் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். பெண்களே, மது அருந்துபவர்களை ஒரு காலம் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். பூஜை அறைக்கு கூட்டிட்டு போய் மனைவியோட நிறுத்தி 2 பேருக்கும் வணக்கம் சொல்லி அந்த இன்ஜினியர் ஒரு தாம்பாள தட்டுல இந்த வீட்டு சாவியை எடுத்துட்டு வந்து, உனக்காக நான் எதுவுமே செய்யலடாப்பா, 30 வருஷமா வேலை செஞ்சிருக்க, உன் கையாலேயே உனக்கு வீடு கட்டி உனக்கு தரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சாவியை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ற. இப்ப நாம எல்லாருமே சாவியை வாங்கினா கொத்தனார். ஒரே வார்த்தை தான், இதை 38 நாளுக்கு முன்னால சொல்றது. சூப்பரா கட்டியிருப்பேன்ல, 90 நாளும் வச்சு கட்டியிருப்பேன்ல. இப்படி அவசர அவசரமா போட்டு நான் எங்க அம்மா சொல்லுவாங்க, இவர் சொல்லுவாருங்க, ஆட்டோ பின்னால எழுதி இருந்தது, கீழே இறை என்புன்னு போட்டு இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சி. குறுக்கு வழிகள் நீளமானவை. வீட்டுல போய் யோசிங்க, வீட்டுல போய் யோசிங்க. உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க.